வணக்கம். கோயம்புத்தூர் ஆருத்ரா ஃபுட் மிஷின்ஸ்லேருந்து வெங்கடேஷ். நம்ம இன்றைக்கி பேட்ச் ஃப்ரையர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேட்ச் ஃப்ரையர் முழுக்க மரத்தூள் மர வேஸ்ட்னால தான் இந்த மிஷின் ஒர்க் ஆகுது. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மிஷினில் முறுக்கு, மிக்சர், காரசேவ், ரிப்பன் பக்கோடா இந்த மாதிரி எல்லா வகையான ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இந்த மிஷினில் ஈஸியாக நம்ம போட முடியும். இது எப்படி நம்ம போடுறது, எந்த மாதிரிலாம் செட்டிங்ஸ்லாம் பண்ணுங்கிறத பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சுக்கலாம். இந்த மிஷினில் மரத்தூள், மர வேஸ்ட்டு, பெல்லட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த பெல்லட்ஸு, அப்புறம் நம்ம 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு ஸ்கொயரில் அதுக்குள்ளார இருக்க மாதிரி மர வேஸ்ட் எல்லாமே இந்த மிஷினில் யூஸ் பண்ணலாம் எரிக்கிறதுக்காக. அந்த மரத்தூள் இதெல்லாமே ஃபீட் பண்ணுற ஏரியா இங்கே தான் நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். இங்கே ஃபீட் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆகி நமக்கு பேர்னிங் சாம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இங்கே நம்ம போடுற இந்த மரத்தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபீடிங் சிஸ்டம் இருக்குது. ஒரு ஃபீடர் தான் நம்ம பேர்னிங் சாம்பருக்கு பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணுது. அந்த ஃபீடிங் எப்படி நடக்குதுன்னா முழுக்க இந்த சென்சார் மூலியமாக தான். இந்த சென்சார் தான் நமக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்குது என்னங்கிறத சென்ஸ் பண்ணி இங்கே இருக்க பேனல் பாக்ஸ்க்கு டிஸ்பிளே பண்ணும். இந்த பேனல் பாக்ஸில் நமக்கு என்ன டெம்பரேச்சர் தேவையோ அந்த டெம்பரேச்சர் இங்கே செட் பண்ணிக்கலாம். நமக்கு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு 180 தேவைன்னா 180 டிகிரி நம்ம இந்த பேனலில் இருக்க பிஎல்சியில் செட் பண்ணிக்கலாம். இப்போ 180 நம்ம செட் பண்ணிட்டோம்னா டெம்பரேச்சர் லோவாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் இந்த ஃபீடிங் சிஸ்டம் ஆனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கூட இருக்க ப்ளோயர் அதுவும் ஆனில் இருக்கும். நம்ம செட் பண்ண அந்த 180 டிகிரி ரீச் ஆகிற வரைக்கும் இந்த ஃபீடிங் சிஸ்டமும் இந்த ப்ளோயரும் ஆனில் இருக்கும். ஒன்ஸ் அந்த 180 ரீச் ஆகிடுச்சுன்னா இந்த ஃபீடிங் சிஸ்டமும் அந்த ப்ளோயரும் ஸ்டாப் ஆகிடும். நம்ம டெம்பரேச்சர் 180 செட் பண்ண டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா அந்த டைமில் அகைன் மறுபடியும் இந்த ஃபீடிங் சிஸ்டம் ஆன் ஆகிடும், அந்த ப்ளோயரும் ஆன் ஆகிடும். இப்படி தான் இந்த மிஷின் ஒர்க் ஆகுது. நம்மளோட டெம்பரேச்சர் நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோமோ அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். இப்படி தான் இந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது. இந்த மிஷினில் இந்த சென்சார் இருக்கனால நமக்கு ஆயில் ஒரே டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகும். அந்த ஒரே டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுனால நம்ம போடுற முறுக்கு, மிக்சர் இந்த மாதிரி எல்லா ஸ்நாக்ஸுமே
ஒரே மாதிரி கலரில் ஒரே டேஸ்ட்டில் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக இந்த சென்சாரும் இந்த பேனல் பாக்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கஸ்டமரோட ரெக்யூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மெஷினோட டயாமீட்டரு ப்ளஸ் இந்த மெட்டீரியலு இது எல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 30 இன்ச்சஸில் இருக்குது. நம்ம அப் டு நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ 60 இன்ச்சஸ் 70 இன்ச்சஸ் எவ்வளோ கேட்குறீங்களோ அந்த சைஸ் வரைக்கும் நம்ம செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் என்ன மெட்டீரியலில் இதில் வந்து எனக்கு மேலே இருக்கிற ஃபுட் கான்டாக்ட் ஏரியா எஸ்எஸ்ல வேணும், அப்புறம் இதுக்கு மேலே வந்து வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வேணும். இந்த மாதிரி என்ன கேட்டிங்கனாலுமே இந்த மெஷினில் வந்து நம்ம கஸ்டமைஸை செஞ்சு தர முடியும். இந்த மெஷினை எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மெஷினில் இந்த கீழே இருக்கிறதுல ஃபஸ்ட்டு இருக்கிற கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபயரிங் ஏரியா. நம்ம இங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபயர் பண்ணுவோம். அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் கலெக்ஷன் ஏரியா. நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த அடுப்பை வந்து யூஸ் பண்ணி முடித்த உடனே ஆஷ் எல்லாமே வந்து கீழே தான் வந்து கலெக்ட் ஆகும். அதிலிருந்து ஆஷை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி இந்த ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மெஷினில் இங்கே இந்த பாட்டம் ஏரியாவில் ப்ளோயிங் சிஸ்டமும் ஃபீடிங் சிஸ்டமும் இங்கே தான் இருக்குது. இந்த மெஷினில் இந்த ப்ளோயிங் சிஸ்டம் இருக்கனால நம்ம போடுற உட் வேஸ்ட் வந்து 100% வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ன் ஆகிடும். அதனால் நமக்கு நல்ல ஒரு எஃபிஷியன்சி கிடைக்கும். இந்த மெஷின் முழுக்க மரத்தூள் மர வேஸ்ட்னால தான் வந்து இந்த மிஷின் வந்து ரன் ஆகுது. உங்களுக்கு வந்து மல்டி ஃபியூயலில் ரன் ஆகிற மாதிரி மிஷின் தேவைன்னா அந்த மாதிரி மிஷினும் எங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. அந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ், டீசல், மரத்தூள் இந்த மாதிரி செப்பரேட் பர்னர்ஸாக யூஸ் பண்ணி அந்த பேட்ச் ஃப்ரையர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி மிஷின்ஸும் எங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. அதோட வீடியோ வேணாலும் நாங்கள் வந்து இங்கே வந்து அட்டாச் பண்ணுறோம், அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுட் மிஷின்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவைன்னா எங்களுக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.